அழகே இது பெண்ணின் அழகே மின்னும் முன் பொன்னின் அழகே KJS ஜுவல்லர்ஸ் அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது KJS ஜுவல்லர்ஸ். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் KJS ஜுவல்லர்ஸ், கடை வீதி, ஸ்வர்ணபுரி, ஏற்காடு, சேலம். உங்களுக்கு சோஃபா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக அப்படியே ரிலாக்ஸாக மத்தியானம் வந்து அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுற மாதிரி ஒரு சோஃபா வாங்கணுன்னு தானே ஆசைப்படுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்ட் ரெக்லைனரில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். சி ஸ்கொயர் சேலத்தின் புதிய ஏசி ஷோரூம் ஓஜென்ட்ரல், டைக்கின், மிட்சுபிஷி, வெஸ்டார், ப்ளூஸ்டார் என முன்னணி பிராண்ட்களின் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் என அனைத்து ஏசி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவைகளுக்கும் உடனே அணுகுங்கள். சி ஸ்கொயர் ஹெச்பி ஏசி இன்ஜினியரிங், சேலம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மெய் ஆத்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்பு பார்ப்போம். சுபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் நாள், கலியுகாதி 5124 வருடம், அயனம் உத்தராயணம், ருது ஹேமந்த ருது. நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் 15/1/2023, பொங்கல் திருநாள். நட்சத்திரம் சித்திரை இரவு 7:11 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். திதி அஷ்டமி திதி இரவு 7:46 மணி வரை, அதன் பிறகு நவமி திதி ஆரம்பம். யோகம் சுகர்ம யோகம். கரணம் பாலவ கரணம், பிறகு கௌளவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இதில் நல்ல நேரத்தில் சேலத்தோட சூரிய உதய நாளிகை 6:45 அப்படிங்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு அப்படின்னா 8 to 9 அப்படின்னா சூரிய உதய நாளைக்கு 45 நிமிஷம் தள்ளி 6 மணிக்கு பதிலாக 6:45க்கு உதயம் ஆகுது. அந்த 45 நிமிஷம் சேர்த்துக்கணும். அதனால் 8 மணினா 8:45 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 8 to 9னா 8:45 to 9:45 வரைக்கும் தான் நல்ல நேரங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்றைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா, மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், துலாமில் கேது, தனுசில் புதன் வக்ரம், மகரத்தில் சூரியன், சனி, சுக்கிரன். இன்றைய கிரக நிலைகள் இதுவாகும். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. மெய் ஆத்ம அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காலம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோதிடம், 2வது வாஸ்து, 3வது நியூமராலஜி. இந்த 3 விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜோதிடம் சொன்னாவே இன்றைக்கி நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய ஒரு சந்தேகம் கேள்விகள் வரலாம். உண்மைன்னு முழுசாக இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கவும் முடியல. இதில் முழுக்க இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கவும் முடியல. அதே மாதிரி இதோடைய தாக்கம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சில முக்கியமான கட்டங்களில் பார்த்திங்கன்னா, பிறப்பு, இறப்பு, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, புதுசாக வீடு கட்டுறது, திருமணம், இந்த மாதிரியான தொழில் துவங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைன்னா இதோடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு காரணம் இந்த சமுதாய சூழ்நிலையில் அதற்குள்ள ஒரு காலங்காலமாக வரக்கூடிய வலிமை. ஜோதிடம் பார்த்திங்கன்னா,
நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நமக்கு அது புரிந்தாலும் புரியாவிட்டாலும், ஜோதிடம்ங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாகமாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபா. இந்த பாபா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் லைஃப் முழுக்க சில விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது மந்திரங்கள்லாம் இருக்குதா, அது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சக்தி கொடுக்குது, அதே மாதிரி ஜாதகங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே அந்த படத்தில் வந்து ஒரு ஓரலாக காட்டுவாங்க. அந்த குழந்தை பிறக்கும்போது அதோட ஜாதகம் இப்போ எப்படி இருக்குதுன்னு ரிஷிகள் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க. பிற்காலத்தில் இந்த குழந்தையோடைய வளர்ப்புலாம் இப்படி இருக்கும், பிற்காலத்தில் இந்த குழந்தை இந்த மாதிரிலாம் வளரும், இந்த மாதிரிலாம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து சூக்ஷ்மமாக மறைச்சிருப்பாங்க. அது வந்து பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவனாகும்போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வெளிப்படுத்தும். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நிறைய இடத்துல சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்பலை, அதே சமயத்தில் ஏற்றுக்கலை. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தேன். இது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட போனால், ஒரு ஜோஷிக்கார்ட்ட போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சிங்க, 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, ஸோ இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு இன்னொருத்திட்ட போனால் குரு பயிற்சிங்க, குரு மறைஞ்சிருக்கு, 6ஆம் இடத்துல இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த மாதிரின்னு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான பதில்கள் தான் சொல்கிறாங்களே ஒழிய எல்லாருமே வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குது, அதை நீங்கள் இப்படி வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம், அடுத்த நிலைக்கு போகலாங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி தான் சரி, இதை தாண்டி அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வாஸ்து. நம்ம இடத்துல இருக்கிறோம், அடுத்து நம்ம இருப்பிடத்தை பற்றி கேட்கும்போது, இல்லை இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடம் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் எந்த திசையை பார்த்துருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் மேற்கு திசை பார்த்துருந்தா வீட்டை வந்து வடக்கு திசையை பார்த்து மாற்றிக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிழக்கு பக்கம் பார்த்து மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இடத்துல போய் நான் தொழில் விஷயமாக ஒரு நபரை போய் பார்க்க போகிறேன். என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தேன். என் பேரை பார்த்துன்னு அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய ஒரு பேசிக்கான கேரக்டர் சொல்லிட்டார். நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுத்துட்ருப்பீங்க, ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய சிரமங்கள் இருக்கும், அதை நீங்கள் உங்களால் பேஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொன்னார். இப்போ அவர் பார்த்தோன்னே சொல்கிறார். அடுத்து அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி கேட்டார். டேட் ஆஃப் பர்த் நான் சொன்ன உடனே உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்கள் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு தெளிவாக ஒரு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டார். சொல்லிவிட்டு அடுத்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், இதை ஜஸ்ட் ஒரு 2 வாரம் ஃபாலோ பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத வச்சு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தாரு. அதை நான் 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நிறைய மாற்றங்களை என் லைஃப்பில் கொடுத்துச்சு, ஒரு திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துச்சு. ஸோ இப்போ என்னால் வந்து இது எல்லாமே பொய்ன்னு அவாய்ட் பண்ண முடியல. அப்போ இந்த ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்கு. நம்ம அதை நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, நம்ம அதை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கினாலும் சரி, நமக்கு அது புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, இது எல்லாமே சக்தி இருக்குது, வேலை செஞ்சுட்டு தான் இருக்குங்கிறது அந்த நிகழ்வுகள் மூலிமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மகாபாரதம். ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம புராதன ரீதியாக சில உதாரணங்கள் மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், மகாபாரத போரில் வந்து பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் சில சண்டை பிரச்சனை வந்துடுது. அதில் யார் ஆட்சி பண்ணுறதுங்கிறது தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த டைமில் கிருஷ்ணர் வந்து பஞ்சபாண்டவர் பக்கம் தர்மத்துக்காக துணை நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிறாரு. இந்த பக்கம் சகுனி கர்ணன் இல்லாத அதர்மத்தின் பக்கம் நின்று போராடுறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் போர் நடந்துகிட்டே தொடங்குறதுக்கு முன்னால் போரில் அறிவிச்சாச்சு. ஆனாலும் இப்போ அறிவித்ததுக்கப்புறம் எல்லாரோட குறிக்கோள் என்னவாக இருக்கும், இந்த போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து வந்து ஆட்சி பிடிக்க போகிறாங்க, இந்த உலகத்தை வழி நடத்த போகிறாங்க. ஸோ அதை பவருக்காக தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவரில் ஒருத்தர் வந்து சகாதேவன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஜோதிட ஞானம் வந்து நிறைய தெரிஞ்சவர். அவர்கிட்ட வந்து எதிரியாக இருக்கக்கூடிய துரியோதனனே வந்து தன்னுடைய போரில் தான் ஜெயிக்கிறதுக்கு எந்த தேதியில் எந்த நாளில்
பலியிட்டால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த அறிவுரை கேட்பார். இவரும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எதிரியாக இருந்தாலும் சில விஷயங்கள் உண்மைகளை மறைக்கக்கூடாதுன்னு ஒரு தார்மீக ரீதியாக தர்மமாக செயல்பட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு தீர்வை வந்து அமாவாசனைக்கு நீங்கள் பலியிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போரில் ஜெயிக்கலான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணர் சொல்லுவார், இந்த நாளில் பலியிட்டால் நிச்சயமாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சாதகமாக அமையும், இதுக்கு மேலே போரிட்டு ஜெயிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கிருஷ்ணர் அந்த சூழ்நிலையை மாற்றுறாரு. அவருடைய தந்திரத்தால் மாற்றி நாள் அமாவாசனை வர வச்சு அந்த சூழ்நிலையை மாற்றிடுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜாதகம் வந்து எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தாலும் சக்திகள் நமக்கு இருந்தாலும் சூக்ஷமாக இருந்து செயல்படக்கூடிய விஷயமாக இந்த ஜோதிடம் நம்ம பின்னால் இருந்து செயல்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அடுத்து என்ன நடக்கும், அடுத்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு பயமும் குழப்பமான சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு இந்த ஜோதிடம் வந்து எந்த வகையில் உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு இருள் நிறைந்த ஒரு காடு, அந்த காட்டின் வழியாக தான் நீங்கள் பயணம் பண்ணி அடுத்த நிலையை கடந்து போயாகணும். இருள் நிறைந்த காடு, இருளாக இருக்குது. அப்போ அந்த டைமில் நம்ம அந்த காட்டை கடக்கிறதுக்கு நம்ம சாதாரணமாக போனோம்னா நடுவில் பள்ளம் மேடு இருக்கலாம், காட்டு விலங்குகள் இருக்கலாம், இதில் ஏதாவதுல ஒன்று பாதிக்கப்பட்டு நம்ம இறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கையிலேயே ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா அந்த காட்டை வந்து நம்ம முழுமையாக கடந்துட முடியும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த காட்டு வழியாக வரக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து காட்டை கடக்கணும்னு விரும்புகிறார், இருள் நிறைந்த காட்டை கடக்கணும்னு விரும்புகிறாரு. அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நபர் வந்து கையில் வந்து ஒரு ராந்தல் விளக்கை அவருக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த ராந்தல் விளக்கை வந்து அவர் வாங்கிட்டு பார்க்குறாரு, இதை வச்சு நான் எப்படிங்க இந்த முழு காட்டையும் நான் கடக்கிறது, இவ்வளோ பெரிய காடாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ கவலைப்படாதப்பா, இந்த விளக்கு வந்து 10 அடிக்கிலேருந்து ஒரு 30 அடி வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கும், நீ ஒவ்வொரு அடியும் நடக்கும் போது அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், அதனால நீ முழு காட்டையும் கடந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ராந்தல் விளக்கு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த முழு காட்டையும் அவர் கடந்து போயிடுறாரு. அதே மாதிரி தான் இந்த எப்படி வந்து ஒரு இருள் நிறைந்த ஒரு காட்டில் அந்த பயணிக்கு ஒரு விளக்கு வந்து எவ்வாறு ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சூழ்நிலைக்கு நடுவில் நம்ம இந்த வாழ்க்கையை கடக்கிறதுக்கு வந்து ஜோதிடம் வந்து ஒரு ஜோதியாக விளக்காக இருந்து நமக்கு வந்து வழிகாட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஜோதிடத்தை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தாங்க. இன்றைக்கி ஜோதிடத்தில் நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பலன் சொல்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி பலன் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்கிறாங்களே, நாங்கள் எதை எடுத்துக்கிறது, எதை நாங்கள் புரிஞ்சிக்கிறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராசி பலன்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தசா புத்தி அப்படின்னா என்னென்னு தெரியும், ராசி கட்டம்னா என்ன, லக்னம்னா என்ன, எப்படி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி செயல்படும், உணர்ச்சிகள் எந்த மாதிரி செயல்படும், நம்ம எந்த மாதிரி முடிவெடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக தெரியணும்னா ஜோதிடத்தை பற்றி ஒரு அறிவு இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தட்ட போய் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஞ்ஞானிகிட்ட போய் நம்ம போய் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணுன்னா அந்த பற்றின நாலேஜ் இருந்தால் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். இல்லைன்னா அவர் சொல்கிற தகவலாக சரின்னு கேட்டுட்டு தான் வர முடியும். அதே மாதிரி தான் இந்த ஜோதிடத்துலேயும் உங்கள் வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் பற்றின ஒரு ஞானம் வேணும் அப்படின்னா அதை பற்றின ஒரு அடிப்படையான அறிவுகள் வந்து உங்களுக்கு மெயினாக தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பற்றி அவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியும். இல்லைன்னா அவர் சொல்கிற விஷயங்களை தான் நீங்கள் கேட்டு வர முடியும். அதனால் அது அவருடைய மிஸ்டேக் இல்லை, நமக்கு கேட்க தெரியல, அதுக்கு காரணம் நமக்கு தெளிவில்லை. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, நல்ல காலங்கிற நிகழ்ச்சியில் நான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, அதே மாதிரி இந்த லக்னக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பொருளாதாரத்தையும் உறவுகளையும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி இறுதியாக பிறவாநிலை என்று சொல்லக்கூடிய அந்த முக்தியும் பெறுவதற்கான இந்த ஜோதிடம் எந்த வகையில் உதவும் என்பதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாக நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னுடைய 25 வருட ஆராய்ச்சியின் பலனாக நான் கற்றுக்கொண்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அதுக்கு இப்போ நான் 25 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் அதே மாதிரி உங்கள் லைஃப் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிருந்தால் லைஃப் பத்தாது. ஸோ அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அது உங்கள் லைஃபுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த அன்னப்பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னப்பறவையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் அன்னப்பறவை வந்து பாலை மட்டும் தான் எடுக்கும், தண்ணி எடுக்காது. அதே மாதிரி அதோடய இறகுகள் எப்பயுமே தண்ணியில் நனைஞ்சிருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமே உண்மைன்னு ஒன்று இருந்தால் பொய்ன்னு ஒரு விஷயம் இருக்கும். இரவில் இருந்தால் பகல் இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதிலே வந்து மூட நம்பிக்கைகளும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அது மாதிரி அந்த மூட நம்பிக்கை எப்படி ஒரு பாலில் நீர் கலந்துருக்குதோ அதை நீரை தவிர்த்துட்டு பாலை மட்டும் எப்படி அன்னப்பறவை எடுக்குதோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இந்த ஜோதிடத்தில் கலந்துருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை நீக்கிட்டு அதில் இருக்கிற ஞானத்தை மட்டும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கணும். இதுதான் வந்து ஜோதிடத்தோடைய முக்கிய பயன். அழகே இது பெண்ணின் அழகே, மின்னும் உன் பொன்னின் அழகே. KJS ஜுவல்லர்ஸ், அழகோடு கலையும் நயமும் மனதோடு ஒன்றிணைத்தது. KJS ஜுவல்லர்ஸ். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம். KJS ஜுவல்லர்ஸ், கடை வீதி, ஸ்வர்ணபுரி, ஏற்காடு, சேலம். உங்களுக்கு சோஃபா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக அப்படியே ரிலாக்ஸாக மத்தியானம் வந்து அப்படியே ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போடுற மாதிரி ஒரு சோஃபா வாங்கணுன்னு தானே ஆசைப்படுவீங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரைஸ்ட் ரெக்லைனரில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கும். C Square, சேலத்தின் புதிய AC ஷோரூம். ஓ ஜென்ரல், டைக்கின், மிட்சுபிஷி, வெஸ்டார், லூஸ்டார் என முன்னணி பிராண்ட்களின் ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர். ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனர் என அனைத்து AC சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தேவைகளுக்கும் உடனே அணுகுங்கள். C Square HP AC இன்ஜினியரிங், சேலம்.